காவிரி மேற்பார்வை குழு திறந்துவிட உத்தரவிட்டுள்ள நீர் அளவு பாசனத்திற்கு போதுமானது இல்லை என தமிழக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தண்ணீர் திறக்கப்படாது என கூறியிருக்கும் கர்நாடக அமைச்சர் எம்பி பாட்டீலின் கருத்துக்கும் விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இங்கு 2 விவசாயிகளும் இன்னைக்கு சாகுபடியை விவசாயிகள் இழந்திருக்கிறார்கள். குடிநீருக்கு அல்லாடுகிற சூழ்நிலை வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த 3000 கனஅடி தண்ணீர் என்பது கண்டிப்பாக போதாது. உடனடியாக காவிரி மேற்பார்வை குழு தமிழகத்திற்கு வந்து இங்கு உள்ள கள நிலவரங்களை ஆய்வு செய்து இங்கு குடிநீருக்கு தண்ணீர் போதுமா என்பதை உடனடியாக ஆய்வு செய்த பிறகு இந்த முடிவை வெளியிட்டார்கள். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவான நிலை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு சம்பா பயிருக்கு 135 நாளைக்கு தண்ணி வேணும். வடகிழக்கு பயிர் 30 நாளைக்கு போயிட்டா கூட 105 நாளைக்கு தண்ணி வேணும். அந்த 105 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1.25 டிஎம்சி தண்ணி வேணும். கிட்டத்தட்ட 125 டிஎம்சி தண்ணி வேணும். இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த 17 நம்மக்கிட்ட இருக்க ஒரு 20-30 வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணினா இந்த தண்ணியெல்லாம் எப்படின்னா இது தமிழக காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு கடலில் பெருங்காயம் கரைத்த மாதிரி தான். வினாடிக்கு 15,000 கனஅடிங்கிற மாதிரி தொடர்ந்து தொய்வு இல்லாமல் எங்களுக்கு தர வேண்டிய தண்ணி 60 டிஎம்சி தண்ணி தந்தால் தான் நாங்கள் சாகுபடி பண்ண முடியும். இதுக்கடையில் இந்த தண்ணியும் தரமாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட கர்நாடக அமைச்சர் பாட்டீல் சொல்லியிருக்காரு. இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமானது. இது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு அவர் எதிர்ப்பாக நடந்துக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி சொன்னதுக்காக நாளைக்கு உச்சநீதிமன்றம் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். 3000 கனஅடி வினாடிக்கு வழங்க வேண்டும் என்பது அளித்திருக்கிற உத்தரவு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறோம். இதனை எந்த வகையில் ஏற்கத்தக்கதல்ல. தமிழக அரசு நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போதாவது உரிய ஆதாரங்களோடு எடுத்துரைக்க வேண்டும். சம்பா சாகுபடி முடிகிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 20,000 கனஅடி தண்ணி 20,000 கனஅடி தண்ணி வரணும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு சம்பா சாகுபடி பண்ண முடியாது. இப்போ விவசாயிகள் ஏகப்பட்ட கடனில் இருக்காங்க. சம்பா பாதியில் நாற்று விட்டுட்டு தண்ணி வரலனாக்கா அவங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாவாங்க.